உங்களுக்காக ஒரு சின்ன கதை. ஈசாப்பை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிந்த பல சின்னஞ்சிறு கதைகளை எழுதியவர் ஈசாப் தான். ஈசாப் ஃபேபிள்ஸ்னு சின்ன பிள்ளையா இருந்தபோது நம்ம ஒருவேளை படிச்சிருப்போம். இந்த கதைகளை எழுத ஹேர் அண்ட் த டார்டாய்ஸ், இந்த கதையில ஈசாப்பினுடைய கதை தான். ஈசாப் ஒரு அடிமையாக இருந்தார். அந்த காலத்தில் அந்த அடிமை முறை இருந்தது இல்லையா? ஈசாப் ஒரு ஸ்லேவ். அடிமையாக இருந்த ஈசாப் இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் இருந்த அந்த கிராமத்திலிருந்து எல்லாரும் கிளம்பி இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் பண்ணாங்க. மைக்ரேட் பண்ணும்போது எல்லாருடைய பொருட்களையும் யார் தூக்கிக்கணும்? அடிமைகள் தான் தூக்கி சுமந்துக்கிட்டு வரணும். அப்ப அடிமைகள்கிட்ட நீ என்ன சுமக்கிற, நீ என்ன சுமக்கிற, எல்லாரும் ஒவ்வொன்னு கேட்டாங்க. ஈசாப் நான் சாப்பாட்டு பையன் நான் சுமக்கிறேன். எல்லாரும் ஈசாப்பை பார்த்து சிரிச்சாங்க. அறிவு இருக்கா? இருக்கிறதுலயே வெயிட் அதாயா? நம்ம மக்கள் சாப்பிட்றதுக்கு தானே கிளம்பி போறாங்க. எப்போ புளிசோறு, அவங்க என்ன சோறு தின்னாங்களோ நமக்கு தெரியாது. அந்த ஊர்ல என்ன இருந்ததோ எல்லாம் பேக் பண்ணி வெயிட்னா வெயிட். அவர் அதை தான் சூஸ் பண்ணாரு. மற்ற அடிமைகளா சிரிச்சாங்க. அறிவு இருக்கா? லைட்டா எதாவது தூக்கிட்டு வருவியா? துணி பையே ஏதாவது அந்த மாதிரி தூக்கிட்டு வருவியா? நீ சாப்பாட்டு பைய தூக்கிட்டு வரேன்றிய, இருக்கிறதுலே அதுதான் வெயிட். ஈசாப் சொன்னார், இதுதான் எனக்கு வேண்டும். அந்த ஹெவியான சாப்பாட்டு பைய தூக்க முடியாம தூக்கிட்டு ஈசாப் நடந்து வந்தார். முதல் மதியம் சாப்பிட்டாங்க. அப்ப இரவு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலை சாப்பிட்டாங்க. சாப்பிட சாப்பிட அவரோட வெயிட் குறைஞ்சிட்டே வந்தது. மற்றவர்கள் வைத்திருக்கிற பையனுடைய வெயிட் ஏறிக்கிட்டே போச்சு. ஏன்? நம்ம ஒரு துணியை மாத்துறோம்னா திரும்ப போகும்போது மடிச்சு வைக்க மாட்டோம். ஊருக்கு போகும்போது துணியெல்லாம் மடிச்சிருக்கோம், திரும்பி வரும்போது கந்தர கோலமா வரும். அப்ப வெயிட் ஜாஸ்தி ஆகும். மற்றவர்கள் யாரினுடைய சுமையின் எடையும் குறையவே இல்லை. ஈசாப் தூக்கி சுமந்த பையனுடைய எடை குறைந்து 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 கடைசி ஸ்ட்ரெச்சில் அவருக்கு வெயிட்டே இல்லை. கையை வீசிட்டு நடந்து வந்தார். அப்போ சின்ன பாடம் தான். ஆனா வாழ்க்கையினுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்கள் அதிக சுமைகளை சுமக்கிற போது போக போக கையை வீசிட்டு நடக்க முடியும். If you choose to be happy and lazy now, வாழ்க்கை போக போக மிகப்பெரிய சுமைகளை நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஸோ உங்ககிட்ட முக்கியமா இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு. அதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், ஜாலியா பேசவும் என்னால் முடியும். ஆனால் அதுக்காக நான் இங்கே வரல, அதுக்காக மாத்திரம் நான் இங்கே வரல. இந்த வயசுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய டிஸ்ட்ராக்ட். நான் முதல்ல என்னை பத்தி சொன்னேன். எங்க வீட்டில் எங்க அப்பா டிவி கூட வாங்கி தரல எங்களுக்கு. ஒளியும் ஒளியும் பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போய் வாசல்ல நின்று பார்த்த தலைமுறை நாங்கள்லாம். ஒளியும் ஒளியும் என்பது சினிமாவில் இருக்கிற பாட்டெல்லாம் எடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு 8 பாட்டு போடுவாங்க. அதுல எங்களுக்கு பிடித்த கதாநாயகர்கள் வர வேண்டுமே என்று தவம் கடந்த தலைமுறையினுடைய கடைசி செட்டு நாங்கெல்லாம். இப்ப நீங்க யார பார்க்கணும்னாலும் இது இருந்தா போறோம். துணிவுல அந்த பாட்டு பார்க்கணுமா, வாரிசுல இந்த பாட்டு பார்க்கணுமா, இது இருக்கு. இதெல்லாம் பார்த்தா பரவாயில்ல. பார்க்க கூடாதவையும் இதுல உங்களால பார்க்க முடியும். எதை உங்கள் வயதில் இல்லை, எந்த வயதிலும் யாரும் எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அதெல்லாம் இதை உங்களால பார்க்க முடியும். அதனால உங்க கையிலேருந்து இதை பறிச்சு போனை தொட்டு நான் கொன்றுவேன் அப்படின்னு கொரோனாவுக்கு முந்தின மட்டும் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோமா இல்லையாம? போனை தொட்டியோ கொன்றுவேன். அப்புறம் கொரோனா வந்தது. நாங்களே, தம்பி தயவு செய்து இந்த போனை எடுத்துக்கொள்கிறாயா? காலம் எங்களினுடைய பாதைகளை மாற்றி விட்டது. எங்களுக்கு வேற வழி இல்லை. என்னுடைய டாக்டர் +2 படிக்கிற போது, கொரோனாக்கு முன்னாடி, அந்த ஸ்கூலுக்கு போற போதெல்லாம் பிரின்சிபல் ரூம் வாசல்ல 4 பேரண்ட்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. 4 பேருக்கு சேர் கூட அங்க சரியா போட்டிருக்க மாட்டாங்க. 2 பேர் நிப்பாங்க, 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாரும் தலையை குறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பெரிய டாக்டரா இருப்பாரு, ஒருத்தர் பெரிய கம்பெனில CFO-வா இருப்பாரு, ஒரு அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய பதவி. எல்லாம் தலையை குறிஞ்சு போட்டு உட்காந்துருக்கும். எதுக்குமா உட்காந்துருக்கீங்க? இல்ல பிரின்சிபல் வர சொன்னாங்க. பிரின்சிபல் வர சொல்லவில்லை, ஒண்ணு இல்ல. பையனுடைய பேக்ல போன் இருக்கு, பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் டு மீட் மீ. இவங்களை பார்க்கறதுக்கு பல பேர் இவங்க அலுவலகத்துல காத்திருக்காங்க. இந்த டாக்டருக்காக 1000 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க. அவர் பிரின்சிபல் ரூம் வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. தவம் இயற்றுகிற முனிவர் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அந்த பையன் அப்பவும் அந்த பையன் இருக்கானே, எந்த பையன்?
போனை எடுத்துட்டு வந்து அப்பாவை இங்க வர வச்சிருக்கானே அந்த பையன் அப்பவும் தன் பக்கத்துல இருந்த பொண்ணை பார்த்து, கேன் ஐ கெட் யுவர் நம்பர் ப்ளீஸ்? உங்க அப்பாவை பாருடா உங்க அப்பாவை. அவருக்கு இதெல்லாம் பழக்கம்ன்றோம். இப்போ இப்படி இருந்து சொல்லி கொண்டிருந்த நாங்களே வேற வழி இல்லாம உங்களுக்கு போனை வாங்கி கொடுத்த வேற வழி இல்லை. இப்ப நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க என்பதை நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் நேர்மையா கேட்கிறேன். நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்க என்ன சின்ன பிள்ளைகளையே இன்னைக்கு போனை காமிச்சுதான் சோறு விட்டுது அம்மா எல்லாம். சின்ன பிள்ளைங்க இருக்கிற அம்மாக்கள்லாம் இங்க இருக்கீங்களான்னு தெரியல. இந்த 1 வயசு 2 வயசு பிள்ளைகளை கோகோ மெல்லன்னு ஒண்ணு இருக்கு, அதை போட்டது சோறு தின்னுது எல்லாம். அவன் கையிலேயே போனை கொஞ்சம் அது பண்ற சேட்டை தாங்க முடியல. நீ இதையே பாரு, சோத்தை மாத்திரம் தின்னு போனையே கொடுத்துடுறாங்க. 1 வயசு குழந்தை ராத்திரி 2 மணிக்கு ட்ரெயின்ல போனை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த நாங்கள் வைத்திருந்த இலக்குகளை மாறிவிட்ட ஒரு தலைமுறை. அப்ப உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதை பத்தி ஓபனா நீங்க பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. I am troubled. Some of you, maybe very very few of you, might have got into some relationships already. இதெல்லாம் பேசுறவங்க போற வந்து இதைதான் பேசணும். இப்ப you should never get into any relationship னு சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. சங்க காலத்திலிருந்தே காதல் இருந்திருக்கு. என்ன சொல்றேன், முட்டாள்தனமா போய் மாட்டிக்காதீங்கன்னு மாத்திரம் உங்ககிட்ட நான் சொல்றேன். முட்டாள்தனமாக போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இப்போ உங்க வீட்டுக்கு போறீங்க, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, என்னம்மா இருக்கு? சோறு இருக்கு, சாம்பார் இருக்கு, குடு குடு. ஐயோ பசி, குடு. உங்க அம்மா என்ன பண்ண, ஒரு என்னம்மா தொட்டுக்க என்ன இருக்கு? தொட்டுக்க ஒண்ணுமே இல்லடா. ஏதோ உனக்கு கொடுத்து தொல்லை, ஊறுகாய் இருக்கு கொடுக்கட்டா, ஏதோ உனக்கு குடுமா, பசிக்குதுமா. அம்மா பிளேட் எடுத்துட்டு வராங்க. பிளேட்ல 3/4 பிளேட்டுக்கு ஊறுகாய் வச்சிருக்கு, 1/4 பிளேட்டுக்கு கொஞ்சம் சோறு வச்சு கொஞ்சம் சாம்பார் வச்சிருக்கு. இப்படி உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க அம்மாவை? அறிவு இருக்கா? நானே பசின்னு உயிரில் கையில் பிடிச்சிக்கிட்டு வரேன், 3/4 பிளேட்ல ஊறுகாய் வச்சிருக்கேன். அது சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிட்டா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆகணும். அப்போ ஊறுகாய் என்பது ஓரத்திலே ஒரு டிராப் இருக்க வேண்டியது. உங்கள் வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்பது ஊறுகாய் மாதிரி ஒரு டிராப் இருக்கணும். மொத்த பிளேட்லயும் ஊறுகாவை போட்டு தின்ன எவனுமே உருப்பட மாட்டான் என்பது எவ்வளவு உண்மையோ, மொத்த பிளேட்ல சோறு தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்கள் உடலுக்கு சக்தியை தரும். ஊறுகாவே இருக்கக்கூடாது, கண்ணை கட்டிக்கிட்டு வாழ் என்று சொல்லுகிற காலம் அல்ல. ஊறுகாய் இருக்கலாம், பட் ஊறுகாய் அளவு இருக்கணும். மொத்த பிளேட்ல ஊறுகாய் வச்சு சாப்பிடாதீங்கன்னு கெஞ்சி உங்களை கேட்க வந்திருக்கிறேன். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இரு பாலருக்கும் இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, நிறைய டைம் இருக்கு லைஃப்ல. பார்த்தா உங்களுக்குலாம் 18 வயசு 19 வயசு ஆகுது, இல்லை அதை விட கம்மியாகுது. இன்னும் ஒரு 80 வயசு வாழ போறீங்க. எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனா +2 இப்பதான் எழுத முடியும். ஏன் நான் 35 வயதில் +2 எழுதக்கூடாது? தாராளமா எழுதுங்க. அதுக்கப்புறம் நீட் எழுதுங்க. ஒரு மாதிரி டாக்டர் ஆகும்போது ஒரு 80 வயசு 85 வயசு பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. அதனால்தான் அவ்வை கிழவி சொன்னாள், இளமையில் கல் என்று சொன்னாள். இளமையில் கல். கற்பதற்கு வாய்ப்புகளே இல்லாத 1000 குழந்தைகள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாத? அத்தனை வாய்ப்புகளையும் உங்கள் பெற்றோர்கள் கொடுத்து எத்தனை அம்மாக்கள் இன்னும் சோறு ஊட்டிட்டு இருக்கீங்க பிள்ளைகள்? எனக்கு தெரியும். எனக்கு பாவம், என் புள்ள படிச்சுக்கிட்டே இருக்குன்னு வாயில சோத்தை கொண்டு ஊட்டுது அந்த அம்மா. அவன் சொல்ற காலையில 4 மணிக்கு எழுப்புமா, நான் படிக்கணும், எனக்கு மேத்ஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த அம்மா 3:30 எந்திரிச்சு பாலை காய்ச்சி அவனுக்கு டீ எல்லாம் போட்டு, கண்ணு எழுந்துருடா போமா அப்படின்னு அந்த பக்கம் உதைக்கிறான். ஏன்னா அப்பா அந்த பக்கம் படுத்திருக்காரு. உங்களுக்காகவே இருக்காங்க. சோ நீங்க என்ன செய்யலாம்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைச்சிக்கலாம். சார் 19 வயசு பையன் சென்னையில் இப்ப வந்த ஒரு சினிமாவை பார்க்க போயிருக்கான். துணிவு சினிமாவை பார்க்க போயிருக்கான். தாராளமா போய், நான் முரட்டுக்காலை பார்க்கலையா, நீ மட்டும் துணிவு பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ போய் பாரு கண்ணு, விசிலடி, பேப்பரை விட்டறி, டான்ஸ் ஆடு,
அவருடைய பேர் வந்த போத்தலைவோன்னு கத்து எல்லாம் செய்ய. எதுக்குடா ராஜா பஸ் மேல ஏறி டான்ஸ் ஆடின? செய்தியை படிச்சீங்களா இல்லையா? ஒரு தண்ணி லாரி மேல ஏறி டான்ஸ் ஆடி இருக்கான். அது லாரி டிரைவருக்கு இவன் மேல இருக்கிறது எப்படி தெரியும்? அவர் நகர்ந்துட்டாரு, இவர் விழுந்துட்டாரு. 300 அடி கட் அவுட்டை வச்சு நடிகனுக்கு பால் அபிஷேகம் செய்கிறாயே நண்பா, நீ விழுந்துட்டிய, நாளைக்கு உனக்கு பால். இப்ப இந்த நியூஸை நான் சொல்றேன்ல, இப்ப எனக்கு நாளைக்கு நான் திருச்சியில ஒரு ஸ்கூல்ல பேச போறேன், ஒரு காலேஜ்ல பேச போறேன். இதை நான் அங்க போய் சொல்லுவேன்னா? சொல்ல மாட்டேன். ஏன்? நான் இதுல இருந்து நகர்ந்து போயிடுவேன். இன்னைக்கு இதை பற்றி பேசுகிற மீடியாக்கள் எவ்வளவு நாள் இதை பத்தி பேசுவாங்க? ஒரு நாள் பேசுவாங்க, 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் வேற நியூஸ் வந்து அதுக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த விழுந்து இறந்தானே அந்த 19 வயசு பையன், அவனோட அப்பா அம்மா இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பாங்களா? இந்த 40 வருஷமும் ஒவ்வொரு ராத்திரியும் அழுதுகிட்டே தான் வாழ்வாங்க. That is the price you pay for severe distractions in your life. So இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து எப்படி வெளியில வரணும்? ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க எதை செய்தாலும் அந்த நேரத்தில் முழுமையாக அதிலே இருங்கள். மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பி மைண்ட்ஃபுல். ஒன்று படிக்கிறோன்னா SMS எடுத்து பார்க்காதீங்க. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எடுக்க முடியாத இடத்திலே வைத்து விட்டு படிப்பது என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பதை உங்களுடைய மோட்டோவா நீங்க வச்சுக்கோங்க. புத்தகம்னா உங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை மாத்திரம் நான் சொல்லல. உங்கள் அறிவை வளர்க்கிற எந்த புத்தகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பிகாஸ் இந்த சாதனம் உங்களை தனக்குள்ளே இழுத்துக் கொள்ளுகிறது. ஒரு மாய உலகத்தை கற்பிக்கிறது. நீங்க ஒரு போட்டோ போட்டு 10 நிமிஷம் ஒரு லைக்கும் வரல, இந்த உலகமே என்னை விரும்பவில்லை என்று நினைக்கிற மனப்பான்மைக்கு இந்த சாதனம் உங்களை தள்ளுகிறது. So make use of it, but don't be a slave for it. இதுதான் நான் உங்களிடம் சொல்ல வந்தது. அப்பா அம்மாக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை. அப்பா அம்மாக்களை பற்றி பெருமையாகத்தான் எப்போதும் சொல்லுவேன். நானே ஒரு பெற்றோர் தான். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்க டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை படின்னு சொல்லாதீங்க. சத்தியமா படிக்க மாட்டேன். நாசமா போறவன் படிக்கவே மாட்டேன்றான். சரி, சன் டிவியை போட அந்த சீரியலை பார்க்கலன்னா படிக்க மாட்டான். உங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை சொல்லி சொல்லி அவர்களை செய்ய வைக்கவே முடியாது. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்து மாத்திரம்தான் அவர்கள் மாறுவார்கள். நீங்க படிக்கிறீங்க வீட்டிலன்னா அவனும் படிப்பான். புஸ்தகத்தை எடுத்தாலே எனக்கு கண்ணை கட்டுதுன்னு சொல்லுகிற தாயும் தந்தையும் இருந்தால் பிள்ளைகளும் புஸ்தகத்தை எடுத்தாலே கண்ணை கட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் உழைப்பதை பார்த்தால் தான் அவர்கள் உழைப்பார்கள். நீங்கள் படிக்கிறதுனா, நான் என்ன படிக்கிறது, நான் தான் +2 முடிச்சேன், அது இல்லை. ஏதாவது ஒரு புத்தகம், நம்ம அறிவை வளர்க்கிற 1000 புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன. தமிழக அரசு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் புக் ஃபேர் ஏன் நடத்திட்டு இருக்காங்க? வேற வேலை இல்லாமலா? படிக்கிற சமூகம் தான் அறிவுள்ள சமூகம். அறிவை தேடி போகிற பெற்றோர்கள் இருக்கிற போது பிள்ளைகளும் அந்த அறிவு என்கின்ற பாதையை நோக்கி போக ஆரம்பிப்பார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க பிள்ளைகளுக்கு ஏன் மார்க் போடலன்னு ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸோட சண்டை போடாதீங்க. உங்கள் பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊர் பேரை நான் சொல்றது இல்லை. அந்த ஊரில் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவிகளை சில பேர் ஆசை காமித்து அந்த பிள்ளைங்களை லவ் பண்ணுற மாதிரி சொல்லி, ஸோ தீஸ் கேர்ள்ஸ் ஷேர் their pictures. You know what I mean, right? They shared their compromising pictures with that so-called boyfriend. அவன் அதை வச்சு blackmail பண்ணி பணம் பிடுங்கி, இது ஒரு பெரிய சம்பவம் நடந்தது, தமிழகத்தில் நடந்தது. இதுக்கு முக்கியமான குற்றவாளியாக இருந்தது ஒரு 27 வயசு பையன். அந்த 27 வயசு பையனோட அம்மா சொன்னா, என் பையனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, அவன் பச்சை மண்ணு, ரொம்ப நல்ல பையன், இப்படிலாம் அவன் செய்யவே மாட்டான். இன்னமும் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. ஸோ இருக்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், do you know your children? உங்கள் மகன்கள், உங்கள் மகள்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ரூம் கதவை சாத்திக்கிட்டு இல்லை போர்வையை பொத்திக்கிட்டு SMS பண்ணனா தொலைச்சிருவேன் நான், என்ன போர்வையை பொத்திக்கிட்டு SMS என்று கேட்கிற நிலையில் நீங்கள் உங்களை எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒப்பிடாதீர்கள். ரோஜாவை மல்லிகையோடு மட்டுமல்ல, ரோஜாவை ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு ரோஜாவும் தனித்தனி ரோஜா தான்.
அது ஒரே செடியிலே பூத்த 2 மலர். உங்க அண்ணனை பாரு, எப்படி படிச்சா, எப்படி மார்க் வாங்கினா, நீ எப்படித்தான் வந்து எனக்கு பிறந்தியோ சொல்லாதீங்க. 2 ஒரே செடியிலே பூத்த 2 மலர்கள், ஆனால் 2 வேறு வேறு மலர்கள். இதுக்கு இருக்கிற சிறப்பு அதுக்கு இருக்காது, அதுக்கு இருக்கிற சிறப்பு இதுக்கு இருக்காது. ஒரு நாளும் ஒப்பிடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஏதாவது பிரச்சனையா, தோல்வியா, ரிஸ்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, என்கிட்ட வந்து நீ சொல்லு, என்கிட்ட வந்து சொல்லு. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் அணுகுகிற முதல் நபராக அம்மாவோ அப்பாவோ இருப்பார்கள் என்றால் நீங்கள் வெற்றிகரமான பெற்றோர் என்று பொருள். மிக நிறைவாக பிள்ளைகளே, நீங்கள் இந்த விளக்கை இப்போது ஏற்றப் போகிறீர்கள். அசத்தோமா சத்கமய, தமஸ்யோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய என்பது நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒரு மந்திரம். அதனுடைய பொருள் என்னவென்றால், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு, அறியாமையிலிருந்து அறிவுக்கு, நிரந்தரம் இல்லாத நிலைமையிலிருந்து நிரந்தரத்துவத்துக்கு எங்களுடைய அறிவே எங்களை அழைத்து செல் என்கின்ற ஒரு பிரார்த்தனை. ஒவ்வொரு முறை விளக்கை ஏற்றுகிற போதும் சொல்லப்பட வேண்டிய ஒரு மந்திரமாக இதைத்தான் சொல்லுகிறார். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு, அறியாமையிலிருந்து அறிவுக்கு, நிரந்தரம் இல்லாத நிலைமையிலிருந்து நிரந்தரத்துக்கு அறிவு ஒன்றுதான் நம்மை அழைத்து செல்லும் என்பதை சொல்லுவதுதான் ஒரு தீபத்தை ஏற்றுகிற செயல். அந்த செயலை மங்கள் தீப் என்கின்ற பெயரில் இந்த பள்ளியில் செய்வதை நான் மிகவும் பாராட்டி மனமாற வாழ்த்துகின்றேன். ஒரு தீபத்தை ஏற்றுவது என்பது ஒரு குறியீடு தான். ஒரு கவிதையை சொல்லுகின்றேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகின்றாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான். தீபத்தை ஏற்றுகிற தீக்குச்சிகள் தான் உங்களினுடைய ஆசிரியர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற மிக 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 கஷ்டமான வேலை என்னவென்றால், ஒரு பள்ளியை நடத்துவது அல்லது அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருப்பது. இதை நான் மனப்பூர்வமான வேதனையோடு இந்த இடத்தில் சொல்லுகின்றேன். ஆசிரியர் சமூகம் போல இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுகிற சமூகம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பிள்ளைய ஒரு கேள்வி கேட்க முடியல. மன உளைச்சலால் தூக்க மாட்டிக்கொண்டேன். எதுக்குப்பா மன உளைச்சல் வந்து? என் ஆசிரியர் தான் காரணம், எழுதி வச்சுட்டான். உடனே அடுத்த செகண்ட் ஆசிரியரை ஜெயிலில் போட்டாங்க. மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி ஆசிரியர் என்ன செய்தார்? படின்னு சொன்னார். படினாலே மன உளைச்சல் வந்துருமா? அதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எங்க டீச்சர்லாம் மண்ணில் முட்டி போட வைக்கும். முதல்ல முட்டி போட வச்சிடும், நாங்கள் முட்டி போடுவோம். அந்த இடத்துல மண் இல்லைன்னா மண்ணை கொண்டு போட்டு அது மேல முட்டி போட வைக்கும். அங்க கையை நீட்ட சொல்லும். ஸ்கேல் எங்க, ஸ்கேல் எங்கடி, எடு எடு எடு. ஸ்கேலே கிடைக்காது. என்ன இருக்கிற ஸ்கேலை நாங்களும் உள்ள பதிக்கிறோம்ல. ஸ்கேல் எங்க? போய் மரத்துலேருந்து உடச்சிக்கிட்டு வா. எதை? ஒரு கிளைய. எதுக்கு? எங்களை அடிக்க நாங்களே கிளைய உடச்சிக்கிட்டு வரும். நீட்டு கையை. அவங்க அடிக்கிற போது நம்மள அறியாமலே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல கையை பின்னாடி இழுத்துருவோம் தானே. கையை பின்னாடி இழுக்கிற அளவு நீ பெரிய ஆளான்னு அதுக்கு 2 தடவை அடிப்பான். இதெல்லாம் வாங்கி நம்ம தவிர இன்னைக்கு அந்த ஆசிரியர்களை நினைக்கிற போது எங்களுக்கு அந்த அடி நினைவே இல்லை. அவங்க எங்களுக்கு கொடுத்த கல்வியும் ஒழுக்கமும் தான் எங்களுடைய நினைவில் இருக்கிறது. அதெல்லாம் மனப்பூர்வமாக சொல்றேன். எங்க டீச்சர்லாம் எங்களை அடிக்கலைன்னா நான் உருப்பிட்டு இருக்கவே மாட்டேன். டீச்சர் அடிச்சாங்கன்னு வீட்டில் போய் சொல்லவே முடியாது. இன்னைக்கு டீச்சர் அப்படின்னா உடனே பிள்ளை வீட்டுக்கு போய் சொல்லுது. உடனே அம்மா அப்பா ஆயா எதிர் வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து எங்கள் பிள்ளையை அடித்தது யார்? உடனே தெருவில் உட்கார்ந்து தர்ணா செய்கிறோம். என்னப்பா ஆச்சு? எங்கள் பிள்ளையை ஒரு ஆசிரியர் அடித்து விட்டார். நீ விசாரிச்சியா? பேரண்ட்ஸா நீங்க கேட்டீங்களா? நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டீங்களா? அதை கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? லவ் டுடே படத்தை எல்லாரும் பார்த்தோம். 2 பேரும் தன்னுடைய போன்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டாங்க, ஸ்வாப் பண்ணிட்டாங்க. 2 பேரும் தன்னுடைய போனை மாத்தினாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போச்சு. அதெல்லாம் காதல்ல வர்றது. எத்தனை பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய போனை வாங்கி ஹிஸ்டரியை பார்க்கறதற்கான தெம்பும் தைரியமும் இருக்கிறது? முதல்ல பார்க்க தெரியுமா? அதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியாது. அதுவே என் பிள்ளை தான் எனக்கு சொல்லி தருவான். அவன் அதுக்குள்ள டெலீட் பண்ணிட்டான். டெலீட் ஹிஸ்டரி கேட்க. ஏன்னா அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. யூ மஸ்ட் நோ யுவர் சில்ட்ரன். நீ என்ன பார்க்கிற, யாரோட ஃப்ரெண்டா இருக்க, எதை படிக்கிற, என்ன செய்யற,
உங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தவறு செய்ததை பார்த்து உங்களுக்கு தெரிந்தால் தவறு செய்வது இயல்பு தாண்டா கண்ணா, நீ திருத்திக்கலாம், இதுல இருந்து இப்படி மாறலாம் என்று சொல்லுகிற அந்த தோழமை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடம் இருந்தால் அதை விட சிறப்பு எதுவுமே இல்லை. கண்மணிகளே, உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை +2 படிக்கிற போது 10th படிக்கிற போது நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க என்னவா இருக்க போறீங்க என்பதை பற்றி விஷுவலைஸ் பண்ணுங்க. 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது, எங்க அம்மா மாதிரி ஆயிடுவேணும்னு பயமா இருக்குன்றான் அந்த பொண்ணு. தோற்றத்தை சொல்லவில்லை, எந்த நிலைமையில இருப்பீங்க, எந்த நிலைமையில இருப்பீங்க. இன்றைக்கு நான் படித்த பள்ளி 100வது ஆண்டை கொண்டாட போகிறது. அதிலே அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிற முக்கியமான, ஏன்னா ரொம்ப பழைய பள்ளி நான் படித்தது, முக்கியமான சீஃப் கெஸ்ட்ல நானும் ஒருத்தி. எந்த பள்ளியில் ஆசிரியர் மண்ணை போட்டு முட்டி போட்டு என் தலையில கொட்டி, எங்க அக்கா எங்க ஸ்கூல்ல தான் படிச்சா, அக்கா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது மாதிரி ஒரு மன வருத்தம் தருவது எதுவுமே கிடையாது நமக்கு. இருக்கிறதுலே கொடுமை அதுதான். எங்க டீச்சர் எப்பவும் கொட்டும் போது சொல்லுவாங்க, ஹேமாவோட தங்கையா நீ டொக்கு, ஹேமாவோட தங்கையா நீ டொக்கு. அப்படி கொட்டு வாங்கி படித்த நான் இன்றைக்கு அந்த பள்ளிக்கு அழைக்கப்பட்டு சொல்லுவதை விட அந்த பள்ளிக்கு போவது என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் செய்கிற மரியாதை. பல ஆசிரியர்கள் இல்ல கூட இல்லை, அவங்க உயிரோடு கூட இல்லைன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எனக்குள்ள ஒரு பேச்சாளர் இருக்காங்கன்றத. என் ஆசிரியர்கள் தான் கண்டுபிடித்தாங்க. நீ பேசு, ஸ்டேஜ்ல ஏறு, முடிவுனால வேண்டாம் மிஸ், எனக்கு மறந்து போகுது மிஸ், பேப்பரை பார்த்தாதான் மிஸ் வருது, குன்று பேப்பரை கொடு ஏறு, ஸ்டேஜ்ல ஏறு என்று சொல்லி கொட்டி மேடையில பேச வச்ச ஆசிரியைக்கு தெரிந்திருக்கிறது இவளுக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்று என்னுடைய ஆசிரியர் தான் கண்டுபிடித்தார், அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதல் வணக்கம் செலுத்துகின்ற விழா இன்றைக்கு. மிகச்சிறப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் கரஸ்பாண்டன்ட் உள்ளிட்ட தாளாளர் உள்ளிட்ட அனைத்து அந்த அரங்குழுவில் இருக்கிற அத்தனை அலுவலகர்களும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் ஒளி பெற்று திகழ வேண்டும் என்ற ஒன்றை மாத்திரம் நினைக்கிறார்கள். அன்றைக்கு பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற போது I'm getting about 1 lakh, I'm getting about 5 lakhs, I'm getting about 12 lakhs என்று நீங்கள் சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். கூட பிறந்த அண்ணன் தம்பியே இந்த நாய்க்கா இவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்லுவாங்க. உறவுக்காரர்கள் பல பேருக்கு தூக்கமே வராது. ஆனால் உங்கள் சம்பளத்தை ஒரு நாளும் எட்டி பிடிக்க முடியாத உங்கள் ஆசிரியர்கள் மாத்திரம் சொல்லுவாங்க, எம் பிள்ளை. நீங்க ஸ்கூலை விட்டு போயே இப்ப ஆச்சு 5 வருஷம் ஆச்சு. அந்த டீச்சர் என்ன சொல்லிட்டே இருக்க, எம் பிள்ளை. என்கிட்ட படிச்ச பிள்ளை கூட சொல்லாது எம் பிள்ளை. நீ பெத்தியா இல்லையே, ஆனா அவங்களுக்கு நீங்க பிள்ளைகள் தான். ஆசிரியர்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற சுடரை தூண்டி விடுபவர்கள். அவர்கள் பாதங்களை பணியுங்கள், ஒரு நாளும் குறைந்து போக மாட்டீர்கள். அவர்களை நம்புங்கள். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் என்ன பெருமையை கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்கள். நீங்கள் இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நிகழ்ச்சி முடிந்தவுடன் எழுந்திருக்க போகிறீர்கள். பிசிக்கலா உட்கார்ந்து எழுந்திருக்கிறது நான் சொல்லல. In the path of life, if you are sitting, please stand up. If you are already standing up, please run. If you are running, it's time to fly. பறந்து செல்லுங்கள், இந்த வானம் உங்களுடையது. நன்றி, வணக்கம்.